ஏய் 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 நில்றி என்னடி நினைச்சுக்கிறீங்க நீங்க? எத்தனை கணக்கு ஃபோன் தெரியுமா? ஒரு நாள் 100 ஃபோன் பண்ற. உன் மாமனார் வந்து இதை திருடி முட்டான், பசங்கிட்ட பிஸ்கட் திருடி முட்டான், பேம்பஸ் திருடி முட்டான், குழந்தைங்கிட்ட எல்லாமே சொல்லி அசிங்க பத்துறாங்க. அவனுக்கு அறிவு இருக்கா கொஞ்சமாச்சு? ஒரு மாப்பிள்ளை கிட்ட போய் இப்படிலாம் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, நம்ம திருந்தி வாழணும்னு நினைக்கிறானா? எங்க அப்பா இப்படியே பண்றாரு. இருங்க நான் சொல்றேன். முன்னாடி சொல்ல போற இப்பயாச்சும் உனக்காச்சும் அறிவு வந்து சொல்லி தோல போன உடனே சொல்றேன். இனிமே குழந்தைங்கிட்ட திருடாத, பெரிய திருட்டா திருடு நான் சொல்றேன். ஏண்டி அப்பனுக்கு ஏத்த புள்ளடி திருடனுக்கு போந்தது எங்கன்னா தேர் ஓட்ட முடியுமா? திட்டு புள்ளியா தான் பிறக்கும். சொல்றேன்னு சொன்னிய திருந்தி வாழ சொல்லுன்னு பார்த்தா இன்னும் நல்லா பெருசா திருட சொல்ற. யோ நீ இருக்கிற புது வீடு, வாங்கி இருக்கிற புது பைக், இதெல்லாம் எப்படி வந்து நினைக்கிற? எல்லாம் எங்க அப்பாவோட திறமை. ஏய் திருடத்தை எந்த ஊர்ல திறமையில சேர்த்தாங்க? திறமைனா என்னன்னு தெரியுமா உங்க பரம்பரைக்கு? திறமையை பத்தி எங்க கிட்ட பேசுறியா? உன்னை ஏமாத்தி எப்ப என்ன உனக்கு கட்டி கொடுத்தாரு, அதுவே எங்களுக்கு பெரிய திறமை. திறமையை பத்தி நீ எங்க கிட்ட பேசுற? ஆமாம்மா தப்புதான். திறமை தெரியாத நாய்கிட்ட பத்தி திறமை பத்தி பேசணும் பாரு. என் புத்திய செருப்பாலேயே அடிச்சு கழட்டி தரவா? இல்ல எங்க அப்பா புது சேர் திரும்பி வர சொல்லுவா. நம்மளுக்கு பொண்டாட்டியே அமைஞ்சதை வச்சு மணல் நம்ம புண்ணியம்னு பார்த்தோம். அவ்வளோ விஷம். யோ ரொம்ப யோசிக்காத. போய் எங்க மாடுல கிடக்குது, தண்ணி கட்டி கட்டு. அதுவும் திருட்டு மாதிரி தான், ஏன்னா அவுத்து முடாம பாத்துக்க. எப்ப பாரு எங்க அப்பா குறை சொல்லிடுறான், பொழைக்க தெரியாது. போனமா 2 வீடு திருநமா வந்தமா இருக்கணும், நேர்மை நியாயம் பேசிக்கிறான் பைத்தியக்காரன். சின்ன பயலே செய்தி கேளடா, நான் சொல்ல போற வா. ஆஹா யாரும் இல்லை வீட்டுல. தவளை ஒண்ணு மாட்டிக்கிச்சு. இதை அபேஸ் பண்ற வேண்டியதுதான். அங்கிருந்து பார்த்தா வேற மாதிரி தெரிஞ்சது, இங்க ஒரு மாதிரியா தெரியுது. பேபி உனக்கு அடிச்சதுடா லக்கு. இன்னைக்கு யார் முகத்துல மூச்சுன்னா தெரியல. நீங்க அப்படியே மறைச்சிட வேண்டியதுதான். ஐயோ சின்னது வேற நிக்குது. அதுக்கு தெரிஞ்ச ஆபத்தாச்சா? ஏமா நயன்தாரா என்னப்பா காலங்கத்தால என் பேரை வித்திட்டு இருக்க? ஆமா தங்கனிய உன்னை வித்துனுக்கிறேன் நான். நீங்க என்ன சொல்லு? ஆமா அப்பா வீட்டு உள்ள வரும்போது நீ பாத்தியா? பெரிய ஒரு தளபதி விஜய் வரும்போது அப்படியே பாத்துட்டு இருக்காங்க. அப்பா நல்ல வேலை, திருடி அந்த பொருளை பார்க்கல, தப்பிச்சிட்டோம். இருந்தாலும் இது மனசை டைவர்ட் பண்ணணும். என்ன பண்றது? அப்பா வெயில்ல இருந்து வந்தானே, அதை பாத்தியான்னு கேட்டேன். ஆமா இவர் அப்படியே வேலைக்கு போய் வெட்டி முடிச்சிட்டு வராரு. இவருக்கு அப்படியே வந்த உடனே வரவேத்து தண்ணி எடுத்து கொண்டு கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறியா? திருட்டு பசங்களுக்கு தண்ணி வேற கேட்கும். அப்பனை அசிங்கப்படுத்துற ஒரே பொண்ணு நீதாமா. இதுவே என் பெரிய பொண்ணாதுன்னு வச்சுக்கோ, அப்பனை தூக்கி வச்சு கொண்டாடும். ஏன்னா நீ திருடிட்டு வரதெல்லாம் போய் பத்திரமா குண்டான்ல போட்டு வைக்கிதுல்ல. திருட்டு பையன் பத்த திருட்டு பொண்ணு அப்படிதான் இருக்கும். ஏமா நீங்க 2 பேரும் எனக்கு 2 கண்ணு மாதிரிமா. இப்ப எங்கம்மா போற? காலேஜ் போய் படிக்க போறேன். என்ன இப்போ? உன்னை பார்த்தா படிக்க போற மாதிரி தெரியல, நடிக்கிறதுக்கு போற மாதிரி தெரியுது. உன்னை பார்த்தா கூட தான் எனக்கு அப்பா மாதிரி தெரியல, திருட்டு பையன் மாதிரி தெரியுது. நீ பண்றது ரொம்ப தப்பு. நிறுத்துடி. தப்பு தாண்டி தப்புதான். உன்னை பெத்தாரு பாரு, அது முதல் தப்பு. வளர்த்தாரு பாரு, அது 2வது தப்பு. இப்போ என்ன படிக்க வைக்காம உன்னை காலேஜ் வரைக்கும் படிக்க வைக்கிறாரு பாரு, அது 3வது தப்பு. அவர் பண்றது ஃபுல்லா தப்புதான். பாத்தியா என் பெரிய தளபதிய? இப்ப பேசி பார்க்கலாம். இதுவா தளபதி? என் கூட பிறந்த தலைவலி. அத நீ சொல்றியா? நீ பொண்ணு அம்மாவே மேல போயிட்டாங்க. கரெக்டா சொன்னமா. நீ சொல்ல அப்பாவை ஒவ்வொரு படியா மேல கொண்டு போகும். இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்து உங்களை ஜெயிலுக்கு கூட்டு போகும், திருட்டு பையன். விட்டா எதுவே போய் போலீஸை கூப்பிட்டு வந்துருமா? இது நமக்கு தான் பிறந்ததா? சந்தேகமாகுது எனக்கு. பொழுது போச்சுடா, யுத்தத்துக்கிட்டே அடிச்சுட்டு போலாம் வாடா. எப்போ எப்படியா இருப்ப? நான் தான் தவளை எடுத்துன்னு வரலையே. தவளை மாரிடா வந்து நீ தான் கிடையா தவளை மாரி. உன்னை கவுத்து வச்சு தண்ணி மூட்டு ஊத்திடுறேன். ஓத்தா மாதிரியே பேசு. வா பேபி கிட்ட வாங்கி போலாம் வா. ஏய் பேபி எங்க போனாலும் பிச்சைக்காரன் தோலை. நானே ஒரு பிச்சைக்காரன், என்கிட்ட பிச்சை எடுக்க வந்துச்சுங்க. ஏய் பிச்சை எடுக்க வரலடா, மோட்டருக்கு தண்ணி ஊத்துன குடம் தான் குடு. உன்ன குடுத்து வச்ச மாதிரி வந்து கேக்குற குடம் குடுனே. போய் இதுங்க கிட்ட போய் கேட்க வந்த பாரு. ஏமா ஏன் உங்களுக்கு வேற ஆளே இல்லையா அந்த ஊர்ல? ஏமா ஊர்ல யாரு நல்லவங்களோ அவங்களதான் ஹெல்ப் கேட்பாங்க. இந்த ஊர்லயே நான் தான் ரொம்ப நல்லவன். டேய் நீயா நல்லவன்? குழந்தைங்கிட்ட பிஸ்கட் வாங்கி தருவ, நீ நல்லவனா? டேய் என்னையா தாக்கி பேசுறீங்க? உங்களுக்கு குடம் கிடையாது, வெளியே போங்கடா. ஏய் வெளியே தானே நிக்கிறோம், வீட்டுக்குள்ள நிக்கிறான். இதுக்கு மேல போனா ஊரை விட்டு தானே போனோம். நீங்க எப்ப போறீங்க ஊரை விட்டு? இன்னும் கொஞ்ச நாள்ல இவனே உலகத்தை விட்டு போறான்.
குடிச்சு குடிச்சு ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே போயிடுச்சு. எது போனா ஒழுங்கினாடி கிடக்குது. அவர்கிட்ட ஒரு தொழில் திறமைக்குது. என் பெரிய பொண்ணு எப்ப பேசினாலும் என்ன பேலன்ஸ் வச்சுதான் பேசும் தெரியுமா? ஆமாப்பா மறந்துட்டேன். எங்க வீட்டுக்காரன் வரும்போதே 2000 ரூபாய் உங்க அப்பா இருந்து காசு வாங்கினு சொன்னான். நம்மளே வாய் குத்து மாட்டிக்கணுமே. நம்மளை விட திருடா இருக்கும் உங்களுக்கு திறமை போன்றது. பேபி மைண்ட் வாங்க சொல்லிட்டு போச்சு. சத்தமா பேசிக்கிறடா நீ. ஆமாப்பா இங்க வரையும் கேக்குது அவர் பேசுறது. இதே மாதிரி தான்ப்பா எது செஞ்சாலும் மாட்டிக்கிறேன். சரி அந்த 2000 நாசுக்கா கூட்டு நான் போறேன். வந்துட்டு பாரு, அப்பவே எனக்கு தெரியும் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி நிக்கும் போதே எனக்கே 5000 ரூபாய் காலேஜுக்கு தேவைப்படுது. அதனாலதான் இவ்வளவு நேரம் நின்னுட்டு கிடக்குறேன். கொடுப்பாரு. அவர் அப்பா நீ திருடன்னு சொல்லி திருண்ட காசுல உனக்கு பீஸ் கட்டுவாரா? அவர் மட்டும் உனக்கு இப்ப காசு கொடுத்தா நானே போய் போலீஸ் ஸ்டேஷன் அவரை மாட்டு விட்டுருப்பேன். நல்லவளா கெட்டவளா நமக்கு மேல இருக்கிறாளே. ஓஹோ, நீ அப்படி சுத்தி வரியா? 2 பேரும் திருடினதை லிஸ்ட் போட்டு எழுதி வச்சிருக்கிறேன். இப்ப 2 பேரும் ஜெயிலுக்கு போறீங்களா இல்ல உங்க அப்பா மட்டும் காசை கொடுத்துட்டு ஜெயிலுக்கு போட்டுமா? ஏய் நான் எதுக்கு ஜெயிலுக்கு போனா? உன்னை பெத்த உன் தெரிகிறான் பாரு. பங்குட்டு குத்துட்டு போ. எதுக்கு இருந்தாலும் ஜெயிலுக்கு நான் போய் இல்ல செத்து நான் போய் என் காசு எனக்கு வந்தாகணும். அப்பா உன் பெரிய பொண்ணு தான் எல்லாம் எனக்கு செய்வான்னு சொன்னல. இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு காரியமே செஞ்சிருவா. பேசும்போதே தெரியுது. ஏமா உன்னை பெரிய பொண்ணு நினைச்சு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தேன். தாளாட்டி சீராட்டி பாராட்டி எல்லாம் வளர்த்தேன். ஆனா நீ இப்படி வந்துட்டுல. உனக்கு காசு தானே முக்கியம். இந்த பாரு உனக்கு காசு உன்னை கொஞ்ச நேரத்துல தரேன். முனியா தவளை இருக்குது. அப்பனே கொடுறா. சும்மா எப்படா தருவேன்? காசு கொடு தரேன். இப்பதான் வாங்கிட்டு வந்தேன் தவளைய. ஓ போயுது போயிருக்குது. இன்னைக்கு இறக்கலன்னா இதோட இறப்ப அடுத்த வாரம் தான் வாங்கினோம். போய் இறக்கலாம். போயிட்டு வரானுங்க. இப்பதான் விற்கிற வேண்டியதுதான். முனியா நீ பணத்தை கொடு, நான் தவளை குத்துறேன். ஏய் கபாடி, பணத்தை கூட சொல்ல எவனும் சொல்ல மாட்டேன்ற. முனியா கையில இருக்கிறத குத்துட்டு போடா, மீதி அப்புறம் வந்துட்டா. ஏ மாவனே 5000 குடுறா. போ இந்தா ஃபர்ஸ்ட் தவளை வாங்க போலாம். ஏய் 5000ங்குது. மீதி எவனாலும் கூட நான் வாங்கிக்கோ. மீதியா? முட்டாள் முனின்றது கரெக்டா தான் இருக்குது. அப்புறம் வேற மீதி தரானாம. கரெக்டா இருக்குது முனியா. தவளை தானே தேத்தான் தரேன். தவளை. ஏய் இது சின்ன தவளை 5000. ஏய் இது சாதாரண தவளை இல்ல, தங்க தவளை. ராஜா அவங்க கோட்டையில வச்சிருப்பாங்க பத்தியா தண்ணி குடிக்கிறதுக்கு. அதான் இது. முனியா மீதி 5000 அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன். இப்ப எத்தும்போ. போ உனக்கு சம்ம மூலப்பா. உனக்கு தங்கத்துக்கு தங்கமா ஆச்சு, மோட்டருக்கு தண்ணி ஊத்துன மாதிரி ஆயிடுச்சு. வாப்பா போலாம். இப்போ இதுங்களை சமாளிக்கணும். எப்படி சமாளிக்கிறது? சமாளிக்கிறேன் பாரு. ஏமா உனக்கு 5000 ரூபாய் தானே கேட்ட பீஸ் காட்டுறதுக்கு. இந்தா எத்துமே கட்டு. ஏமா அதுல இருந்து ஒரு 2000 கூட. 2000 தானப்பா, இதோ தரேன். ஏமா இந்தா நீ கேட்ட 2000. ஏமா அதுல இருந்து ஒரு 1000 ரூபாய் கூட. குத்து மாதிரி கொடுத்து அப்படியே கேட்கலாம். ஏமா நீ கேட்ட 5000 குத்துட்டேன். பீஸ் கட்டி நீ கலெக்டர் ஆயிடு. ஏமா நீ கேட்ட 2000 ரூபாய் குத்துட்டேன். நீ என்ன பண்ற? வீட்டுக்கு எதுவுமே சந்தோஷமா இருந்துச்சா? செத்தா வந்து தூக்கி போட்டு போ. உனக்கு எதனா புரிஞ்சுது? என்னையே ஏமாத்த பாக்குறீங்களா? இந்த பேபியை ஏமாத்த முடியுமா? எமனியே ஏமாத்தணும் இந்த பேபி. ஏய் நயன்தாரா என்னடி கணக்கிங்க? மொத்தமா கூட்டினா கூட 5000 வரலையே. ஏண்டி ராணி இன்னுமா உனக்கு புரியல? திருட்டு பையன் ஏமாத்திட்டு போறான்டி. பெத்த பிள்ளைங்க கூட பார்க்காம. என்னையே ஏமாத்திட்டான் அவன். வீட்டு பக்கம் சோறு கீழே வரட்டும், சாப்பாட்டுல விஷத்தை வைக்கிறேன் பாரு அவனுக்கு. இது போல காமெடி வீடியோ பார்க்கணும்னா தக்காளி சேனலை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.